கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தை வீட்டுக்கு வரும்போது அவங்க சந்தோஷப்படணும். நீங்க இந்த தாலியை எடுத்து என் கழுத்துல கட்டுங்க ஆனந்த் அப்படின்னு மீனாட்சி கேட்டு வாங்கி அந்த தாலியை கட்டிக்கிறாங்க. ஆனந்தும் சந்தோஷமா தாலியை கட்டுறாங்க. சரி அம்மா வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையை சமைச்சு வை மீனாட்சிங்கிறாங்க. அத்தைக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு மீனாட்சியும் சந்தோஷமா சொல்றாங்க. சரின்ட்டு அபிராமி வராங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. அபிராமியை கார்த்திக் தான் கூட்டிட்டு வராங்க. அபிராமி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பூஜை ரூமுக்கு தான் போறாங்க. தீபா ஏற்றி வையுங்கிறாங்க. இல்லை நீங்களே ஏற்றி வைங்கன்னு சொல்கிறாங்க. தீபா இல்லைம்மா இனிமேல் இந்த வீட்டில் எல்லாமே நீ தான் தீபம் ஏற்றணும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து தீபம் ஏற்றுவாங்க. தீபா நீ மஞ்சள் கயிற்றுல பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருக்குது, நீ சீக்கிரமாக தாலி செயினை போட்டுக்கணுங்கிறாங்க. சரி எடுத்து போட்டுக்கிறேங்கிறாங்க தீபா. சரி பூவை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அத்தை, நீங்கள் நல்லா குணமாகி வந்ததுக்கு அப்புறமா தான் தலை நிறைய நான் பூ வச்சுக்கணும்னு வேண்டுதல் வச்சுருக்கேங்கிறாங்க. ஓ இது வேறையா, இன்னும் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கேன்னு தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து வச்சு விட்றாங்க. அபிராமி வீட்டுக்கு வந்தது எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. ரம்யா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிராமியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க காலையிலேயே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னதும் ரம்யாவுக்கு மீனாட்சி மேலே சரியான கோபமும் ஆத்திரமும் வருது. கையில் வச்சிருந்த பொக்கை தூக்கி வீசுறாங்க. மீனாட்சி மைதிலி 2 பேரும் சேர்ந்து தான் என்னை முட்டாளாக்கியிருக்காங்க. என்னை ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்களா அப்படின்னா அப்போ வீட்டில் தான் இருப்பாங்க. நான் நேரடியாக வீட்டுக்கே போய் பார்க்குறேன். இருங்கடி கொஞ்ச நாள் தானே உங்கள் ஆட்டம், மறுபடியும் எல்லாம் என் பொறுப்புக்கு வரப்போகுது, அப்போ பார்த்துக்கிறேன் அப்போ வச்சுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ரம்யா தொடர்ந்து அபிராமி வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யா அதே கோவத்தில் வீட்டுக்கு வராங்க. இங்கே மீனாட்சி மைத்திலி எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்தியா தேடிக்கிட்டு வந்துட்டா பாரு மறுபடியும் அப்படின்னு மீனாட்சி மைதிலியும் முன்முணுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே தீபாவை முடிச்சு கட்டிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்ததான் ஆச்சு என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரம்யா உள்ள வராங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு என்னமா சூழ்ச்சி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு மைதிலியும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க. ரம்யா அதெல்லாம் சட்டப்படுத்தாமல் வந்ததும் ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்திக்கு ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது. யாராக இருக்கும் அப்படின்னு கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெளியில் போய் பேசலான்னு அந்த பக்கமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. யாருங்க நீங்கன்னு கேட்குறாங்க. சார் நான் தான் வெங்கையா அப்படிங்கிறாங்க. வெங்கையாவா, எனக்கு யாரும் அப்படி தெரியாதேங்கிறாங்க. சார் 2 நாளைக்கு முன்னாடி மடத்தில் இருக்கிற பெரியவர்கிட்ட நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனதா சொன்னார், அதுதான் உங்களை கூப்பிட்டேன். என்ன சார் அந்த மடம் வாடகைக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க வெங்கையா. எனக்கு இப்போதைக்கு வாடகைக்கு வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாமியார் வந்து அதை வாடகைக்கு எடுத்திருந்தாங்களான்னு கார்த்தி கேட்குறாங்க. சாமியார் தங்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்து வாடகைக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கையா. ஒரு பொண்ணு வாடகைக்கு எடுத்தாங்களா, அவங்க பேர் என்ன தெரியுமான்னு கார்த்தி கேட்குறாங்க. வெங்கையாவும் யோசிச்சு பார்த்துட்டு தெரியுங்க ரம்யா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு ஷாக் ஆகுது. அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது ரம்யாவா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, 2 நாள் போலி சாமியார் வந்து தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வாடகைக்கு கேட்டிருந்தாங்க. 2 நாள் முடிஞ்சதும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார். இப்போ காலியாக தான் இருக்குது, உங்களுக்கு இடம் வேணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க வெங்கையா. சரி சார் நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோனை வைக்கிறாங்க. கார்த்திக் திரும்பி பார்க்குறாங்க. அபிராமி கிட்ட ரம்யா அப்படி உருகி உருகி பேசிட்டு இருக்கிறாங்க. அபிராமி ரம்யாவை புகழ்ந்து தர்றாங்க. எனக்காக நீ பரிகாரமெல்லாம் செஞ்சதா சொன்னாங்களே ரம்யா, இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதுதான் என்னோட ஆசைங்கிறாங்க அபிராமி. நான் உங்க வீட்டு மருமகளா உங்க பையன் கார்த்தியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதா என்னோட ஆசைன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ரம்யா. அப்படி நீங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதா இருந்தா உங்க கையால தான் அந்த தாலியும் நான் வாங்கிக்குவேன்னு சொல்றாங்க ரம்யா. இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க அபிராமி. கார்த்தி உள்ள வந்ததும் ரம்யாவை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த வெங்கையாவுக்கு திரும்பவும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அவங்களான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டுக்கிறாங்க. வெங்கையாவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் சார் இவங்க தான் வந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து இங்கே தான் நின்று பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட மறுபடியும் ஏதோ இடம் வாடகைக்கு தான் கேட்பாங்க போல இருக்குன்னு நான் வந்து கேட்டேன். இல்லை என்னோட அர்ஜென்ட் தெரியாமல் நீங்கள் இங்கே நிற்காதீங்க போங்கன்னு என்னை விரட்டிட்டாங்க சார். சரி மறுபடியும் வருவாங்கல்லன்னு நானும் விட்டுட்டேன். இப்போ இவங்க எங்கே சார் இருக்காங்க, இவங்களுக்கு மீண்டும் இடம் தேவையா அப்படின்னு எல்லாம் வெங்கையா கேட்குறாங்க. அப்போ இவ்வளவு தந்தரத்துக்கும் பின்னாடி நிற்கிறது ரம்யா தானா அப்படின்னு கார்த்திக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ரம்யா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறா, இது தீபாவுக்கு தான் புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. ஆமா நம்ம தான் பேசணும், ஏதாவது பேசலாப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் ரம்யாவை அப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. மீனாட்சி மைதிலியும் நம்மளை விரட்டுறதுக்காக தான் இப்படி பேசுறாங்கன்னு ரம்யாவுக்கு புரிஞ்சு போச்சு. மனசுல வெறுப்பை வச்சுக்கிட்டு அப்படி அபிராமி கிட்ட குணமா பாசமா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆண்டி தீபாவை காணுமேன்னு கேட்குறாங்க. அதுவா, தீபாவுக்கு இன்னைக்கு கார்த்திகையால தாலியை கட்டணும், அதுக்காக அவளுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்டது ரம்யா பூகம்பம் மாதிரி பொங்கி நிற்கிறாங்க. வெங்கையா ரம்யாவை அடையாளம் காட்டிட்டாங்க. கார்த்தியும் ரம்யாவோட முகத்தறியை கிழிக்கிறதுக்காக நேரடியாக வராங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் எபிசோட்ல பார்க்கலாம்.